Hello everyone, welcome back to my channel The DIY Girl. நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து குலாப் ஜாமுன் மூஸ். அது கூட குலாப் ஜாமுனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அன்ஸ்வீட் அண்ட் கோவா, சர்க்கரை, மைதா, ஏலக்காய், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா. உங்களுக்கு கோவா கிடைக்கலனா நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் பவுடரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 300 grams கோவா எடுத்திருக்கேன், அன்ஸ்வீட் அண்ட் கோவா. இது கூட வந்து நான் 75 grams மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் 1 கப் கோவாக்கு 1/4 கப் மைதா அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து குவான்டிட்டி. அது கூட இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி ஆக்கிக்க போகிறோம். ஆனால் ரொம்ப பிசைய தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சமாக இது டோ மாதிரி ஆக்கிக்கிறதுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இல்லை, அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு கை அளவு. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது ஒரு 10 minutes மேரினேட் பண்ண விடலாம். அதுக்கு மேலே நல்லா கீ அப்ளை பண்ணி மேரினேட் பண்ண விடுங்க. இப்போது வந்து இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து நான் வந்து 1.5 கப் சர்க்கரைக்கு வந்து 2 cups வாட்டர் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் 1.5 கப் கோவா ஆட் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் வந்து 1.5 கப் சுகர் ஆட் பண்ணேன். ஸோ 1.5 கப்புக்கு வந்து நீங்கள் 2 cups வாட்டர் வேணும். 2 cups வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காவை வந்து டிக்சிக்கில் பவுடர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு நல்ல 20 minutesக்கு பாயில் பண்ண விடுங்க. 20 minutesக்கு இது நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஸ்டிக்கியாக ஆயிலியாக இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து குலாப் ஜாமுன் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக கையில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கோவா எடுத்துக்கிட்டு அது உங்கள் பாமில் வந்து நல்ல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சர்க்கிளாக வரும், கிராக்ஸே இல்லாமல். ஸோ நான் உங்களுக்கு திருப்பியும் வந்து க்ளோஸ்அப்பில் ஒரு வாட்டி காட்டுறேன். உங்கள் பாம்புக்கு நடுவில் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து கிராக்கே இல்லாமல் உங்கள் குலாப் ஜாமுன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணணும், ரொம்ப அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து முன்னாடியே நல்லா காய விட்டுருக்கணும். லைக் மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வந்து குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கோவா எதுவுமே பிரியாமல் கிராக்ஸே இல்லாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். சப்போஸ் உங்கள் குலாப் ஜாமுன் வந்து உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி திருப்பியும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ குலாப் ஜாமுன் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணப்போ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது ஃப்ரை ஆகிற டைமில் வந்து நீங்கள் குலாப் ஜாமுனை டச் பண்ணக்கூடாது. லைக் எண்ணெயை தான் வந்து நீங்கள் நல்லா இது பண்ணணும். குலாப் ஜாமுனே டச் பண்ணாமல் நீங்கள் வந்து இது பண்ணணும், இல்லைன்னா அது கிராக் ஆகிடும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம குலாப் ஜாமுன் ஃப்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீட்லேயே குலாப் ஜாமுன் கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜீராவில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணணும். சுகர் சிரப் கூட வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலான அளவுக்கு இருக்கணும், ஆனால் சூடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் குலாப் ஜாமுன் வந்து பர்ஃபெக்டாக சோக் ஆகும், அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா 2 hours மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நம்ம குலாப் ஜாமுன் வந்து சோக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு நம்ம குலாப் ஜாமுன்ட்டு. இப்போ வந்து நம்ம
சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மூஸ் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறமா பவுடர் சுகர், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு பிளெண்டர்லாம் தேவையில்லை, மிக்ஸி ஜார்லேயே பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஃப்ரீசரில் இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கட்டியாக இருக்கிற விப்பிங் க்ரீமையும் அப்படியே நம்ம போய் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் வந்துடும். சப்போஸ் உங்கள் விப்பிங் க்ரீம் வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes வச்சு அகெயின் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து மிக்ஸிலேயே வந்து ஈஸியாக விப்பிங் க்ரீம் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதுக்கு பிளெண்டர்லாம் தேவையில்லைன்னு. இப்போ வந்து இந்த விப்பிங் க்ரீமை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் விப்பிங் பவுடர் வாங்கி அதில் வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பிளெண்டர்லாம் அவசியம் இல்லை, மிக்ஸி ஜாரே போதும் விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ இப்போ வந்து நான் கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சோண்டு பாதாம், அதுக்கப்புறமா பிஸ்தா எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்னிஷிங்க்கு என்ன நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் குலாப் ஜாமுனும் வந்து கட் பண்ணிக்கிறேன் மூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க குலாப் ஜாமுனை. ஸோ ஒரு மூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 குலாப் ஜாமுன் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணும்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்து நான் அதில் வந்து பாட்டம் லேயர் வந்து குலாப் ஜாமுன் ஃபில் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் கிடைக்கலனா கூட நீங்கள் நார்மலாக குலாப் ஜாமுன் அண்ட் வெனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் நான் அதுக்கு மேலே குலாப் ஜாமுன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ குலாப் ஜாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆசமான டெசர்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த டெசர்ட் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து பாதியாக குலாப் ஜாமுன் கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சேன். இப்போ கொஞ்சமாக நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்க்கு. ஸோ வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ரிச் டெசர்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்க. ஸோ மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த குலாப் ஜாமுன் மூஸ் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல மறக்காதீங்க. அது கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்ட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.